சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதியின் மறைமுக வலிமை. இதற்கு ஜாதகத்தில் எந்த மாதிரியான பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அதற்கு லக்னாதிபதிங்கிறவர் குறைந்தபட்சம் சமநிலையிலையாவது இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். லக்னாதிபதி சுத்தமாக கெட்டு போயிட்ட ஒரு ஜாதகங்கிறது ஒரு சார்பு நிலை ஜாதகம் தான், செயல்பட முடியாத ஒரு ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். நம்ம ஊர் பக்கம்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு. அதாவது யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறவங்கள அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொருவருடைய அறிவுரையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிலாம் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது. அப்படி இல்லைன்னா அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன், மற்றபடி எனக்கு எந்த யோசனையும் கிடையாது அப்படிங்கிறது மாதிரியான செயல்திறன் கொண்டவங்களுக்கு தான் அந்த லக்னாதிபதிங்கிறவர் வீக்காக இருப்பார்னு சொல்லுவாங்க. லக்னாதிபதி ரொம்பவுமே பலகீனம் அடைகிறதுங்கிறது ஒரு மிக மோசமான நிலைப்பாடு. ஸோ இந்த லக்னாதிபதிக்கு மறைமுகமாக சில வலிமைகள் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மறைமுக வலுவோடு லக்னாதிபதி இருக்கிற ஜாதகங்கள் நிச்சயமாக செயல்திறன் கொண்டவையாகவும் எதையும் சுயமாக முடிவெடுக்கும் தன்மை உடையவையாகவும் தானே முன்னின்று செயலாற்றும் திறன் படைத்தவையாகவும் இருக்கும். நல்லது கெட்டது பகுத்தறியக்கூடிய யோகிதைகள் ஜாதகத்தில் இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக லக்னாதிபதி பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணம், கிரக யுத்தம், இந்த 5 நிலைகளில் கெட்டு போவார். பகை அடைஞ்சாலும் நீச்சம் அடைஞ்சாலும் மெயினாக நம்ம கண்ணுக்கு பார்க்கறது லக்னாதிபதிங்கிற ஒரு நீச்சம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு சூரியன் 3ஆம் இடத்துக்கு வந்தால் நீச்சம். அதே 3ஆம் இடத்துல சனியும் சேர்ந்துருக்காருங்கும் போது கிரக யுத்தம். அங்கேயே ராகு நடு மையத்தில் உட்காந்து சூரியனையும் சனியும் சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா இது டோட்டலாக வாஸ் அவுட் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. லக்னாதிபதி முற்றிலும் செயலிழந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையை இதில் கொடுக்கும். இந்த லக்னாதிபதிக்கு கிடைக்கிற மறைமுக வலுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூட்சுமமான வலுவை இந்த இடத்துல நம்ம கணக்கிட வேண்டியது இருக்கும். லக்னாதிபதி நின்ற வீட்டின் அதிபதி எங்கேயாவது போய் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா லக்னாதிபதிக்கு ஒரு மறைமுக வலு கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கார், கெட்டு போயிட்டார். இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் 12 வீடுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல பௌர்ணமி சந்திரனா அல்லது கிட்டத்தட்ட வளர்பிறையில் தசமி திதிக்கு மேலே இருக்காருனாலே இங்கே செவ்வாய்க்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் கிடைக்கும். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவருங்கிற முறை இது ஒரு வலிமை. எங்கேயாவது இருந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்தார்னா லக்னாதிபதியை அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும். இது ஒரு வலிமை. இயற்கை சுபர்களான புதன் சுக்கிரனுடைய தொடர்போ அல்லது புதன் சுக்கிரனுடைய பார்வையோ கிடைக்க பெறும் போதும் லக்னாதிபதி ஒரு மாதிரி மறைமுக வலுவே அடைஞ்சிருப்பார். அவர் நீச்சம்ங்கிற நிலையில் இருந்தும் கூட ஒரு மறைமுக வலு அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதே போல உங்கள் லக்னாதிபதி நீச்சமடைந்த நிலையிலோ வக்ரம் பெற்று இருந்தார்னா அவருக்கு ஒரு பவர் கிடைச்சிடும். லக்னாதிபதிக்கு வக்ரகதி அப்படிங்கிறது ஒரு வலுவை தரக்கூடியது தான். அந்த வகையில் அவர் இருந்தார்னாலும் கூட இதில் சூரிய சந்திரர்களுக்கு வக்ரகதி கிடைக்காது, மீதி எல்லா கிரகங்களுக்கும் கிடைக்கும். அப்போ அவர்கள் மறைமுகமாக வலுவுடன் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகம், ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம். ரிஷப லக்ன ஜாதகம் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார் கன்னியில், சூரியனும் புதனும் சிம்மத்தில் இருக்காங்க. இதில் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்காரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே சுக்கிரனுக்கு வலு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம கணக்கெடுக்கணும். அவர் நீச்சம்னு கணக்கெடுத்தோம்னா மிஸ் ஆகிடும். அந்த டிஃபரன்ஸ் லக்னாதிபதியாய் வரும்போது மட்டும் கணக்கிட வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிற சொல்கிறோம். அதே மாதிரி வர்க்க உத்தமம் பெற்றாலும் லக்னாதிபதிக்கு ஒரு வலு கிடைக்கும், மறைமுக வலு. சுபர்களின் பார்வை ஒரு வலுவை தரும். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனின் வலுவை பொறுத்து லக்னாதிபதி வலுவடைவார். மேலும் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அடையும் போது வலுவடையும், வக்ரகதியில் வலுவடையும். எந்த கிரகம் உங்கள் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் வக்கரமாக இருக்காருன்னா நீங்கள் ஒரு பிடிவாதமான ஆள் தான், செயல்திறன் கொண்டவர் தான். நல்ல செயலை செய்கிறீங்களோ கெட்ட செயலை செய்கிறீங்களோ அது வேறு பிரச்சனை, ஆனால் செயல்படுவீங்க. உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தி செயல்படும் தன்மை இருக்கத்தான் செய்யும். அந்த வக்ரகதி அதை உங்களுக்கு கொடுக்கும். வர்க்கோத்தமம் அடையும் போதும் லக்னாதிபதி மறைமுக வலுவை பெறுவார். வர்க்க உத்தமம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் உங்கள் லக்னாதிபதி ஒரே வீட்டில் இருக்கார். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம்,
இவருக்கு சனி பகவான் வந்து கடகத்தில் போய் 6ஆம் இடத்துல கடும் பகை பெற்ற நிலையில் மறைஞ்சிடுறார். கடகத்தில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் உட்கார்ந்து லக்னத்துக்கு 6ஆம் வீட்டிலையும் தனது கடும் பகைவனுடைய வீட்டிலையும் போய் மறைஞ்சிடுறார். மறைவு ஸ்தானம் வேறாரு. இங்கே நவாம்சத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே கடகத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. புனர்பூசம் 4 கடகத்துக்கே வந்துடும். இப்போ லக்னாதிபதி வர்க்க உத்தமமாகிறார். இதுவும் ஒரு செயல்திறன் தான், மறைமுக வலு. லக்னாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து செயல்பட தகுதி கொண்டவராக இருக்கார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் எடுத்துக்கிட்டே ஆகணும். ஸோ சுத்தமாக லக்னாதிபதி வலுவிழந்து போயிட்டாருன்னு இல்லாமல் இந்த மாதிரியான மறைமுகமான வலுவுகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் போக ஒரு சிறப்பான வலு அப்படிங்கிறது என்னென்னா, லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருங்க. அவர் வீடு கொடுத்தவர் நல்லா இல்லை, அவர் வக்கரமாக இல்லை, அவர் வர்க்கோத்தமமாக இல்லை, வேறு எந்த மாதிரியான ஒரு சுபகிரகங்களின் தொடர்புகளும் இல்லை. லக்னாதிபதி சுத்தமாக எந்த வகையில் கணக்கு போட்டாலும் செயல்பட முடியாதபடி தான் இருக்காருங்கும் போது அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கும் கிரகமான சூரியன் வலுவாக இருந்தார்னா இவர் லக்னாதிபதிக்கு உயிர் வந்துருங்க. இது ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம். இப்போ உதாரணமாக ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இவங்களுக்கு குரு நீச்சம் 2ஆம் இடத்துலேயே, அவருக்கு எந்த விதத்துலையும் பெருசாக நீச்ச பங்கம் கிடைக்கல. கூடவே 2ஆம் இடத்துலேயே ராகு இருக்காரு, ரொம்ப க்ளோஸாக ராகுவோட குரு சேர்ந்துருக்காரு, கிரகணமும் அடைஞ்ச நிலையில் இருக்காரு, பெரிய அளவில் எந்த வலுவும் இல்லை. ஸோ இங்கே குரு வந்து கெட்டுட்டார், சுத்தமாக லக்னாதிபதி செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கார் தனுசு லக்ன ஜாதகம். பட் இந்த ஜாதகத்திற்கு சூரியன் உச்சம், சித்திரை மாதத்தில் பிறந்தவர், சூரியன் உச்சம். இப்போ இந்த ஜாதகர் உயர்கல்வி முடித்து ஒரு நல்ல அரசு வேலையில் உட்காந்து நல்ல விதமாக திருமணம் பண்ணி நல்ல விதமாக குழந்தைகள் பிறந்து நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கிற ஒரு ஜாதகம். இங்கே லக்னாதிபதிக்கு ஒரு வலுவுமே இல்லை. இவர் எப்படி இந்த அளவுக்கு சாத்தியங்களை செய்ய முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நம்ம கண்ணெல்லாம் கட்டிட்டு சூரியன் லக்னாதிபதியுடைய பொறுப்பை எடுத்து லக்னத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வாக்கியாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு உட்கார்ந்துட்டு இருக்க ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நாம கணக்கு போடுறோம், லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரு, கிரகணம் ஆயிட்டாரு, ஜாதகன் அடிப்படை படிப்பு படிக்கிறதுலேயே திறனற போறாருன்னு பார்த்தா அவர்லாம் 2 டிகிரி நல்லா முடிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல வேலையிலேருந்து நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு நல்ல குழந்தைகள் பிறந்து பொருளாதார ரீதியாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்டேஜில் இருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ கண்ணை நம்பாதே அப்படிங்கிறது இந்த இடத்துல அருமையாக பொருந்தும். லக்னாதிபதிக்கு இது போன்ற மறைமுகமான நிறைய வலு கிடைக்கும் யோகிதைகள் உண்டு. இதை மறந்துடக்கூடாது. லக்னாதிபதி நின்ற வீட்டின் அதிபதி எவ்வளோ பவரில் இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையிலும், லக்னாதிபதி வக்ரகதியில் இருக்கிறாரா என்கின்ற அடிப்படையிலும், லக்னாதிபதி வர்க்கோத்தமம் பெற்று இருக்கிறாரா என்கின்ற அடிப்படையிலும், லக்னாதிபதியை சுப கிரகங்களின் இணைவு பார்வை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்கின்ற அடிப்படையிலும், மேலும் லக்னத்திற்கு பொறுப்பு வகிக்கும் சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறார். இதில் சூரியன் வந்து ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் இந்த 4 வலுவில் இருந்தாலும் உங்கள் லக்னம் மினிமம் கேரண்டி செயல்பட தகுதியோடு இருக்குன்னு அர்த்தம். மினிமம் கேரண்டி 10% ஒரு கிரகம் நமக்கு வேலை செஞ்சிருச்சுனாலே நம்ம ஜாதகம் வேலை செய்ய தகுதி கொண்டதாக மாறிடும். அப்படி இருக்கும்போது சூரியன் வலுக்கிறது அந்த 10% வலுவை கொடுத்து விடும் தன்மை கொண்டது. ஸோ லக்னாதிபதி எனக்கு கெட்டு போயிட்டார் சார், நீச்சமாக இருக்கார் சார். நான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த விளக்கத்தை சொல்லுவேன். சார் பையனுக்கு லக்னாதிபதி நீச்சமாக இருக்காரு, எப்படி சார் நம்பி பொண்ணு கொடுக்குறது? சூரியன் உச்சமாக இருக்காருங்க, தைரியமாக கொடுங்க அப்படின்னு. சூரியனுக்கும் இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? அது சம்மந்தம் இருக்குது, கொடுங்க. அந்த மாதிரி நிறைய திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கோம். ஸோ லக்னாதிபதிக்கு இந்த மாதிரியான மறைமுக வலுக்கள் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.